السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சம்பவங்களிலிருந்து கிடைக்கின்ற படிப்பினைகள் என்ற தலைப்பில் தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கிற அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 சம்பவங்களை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். அதில் முதலாவது சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜுந்தபின் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸிலே அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன என்று சொன்னால், அன்ன ரஜுலன், நிச்சயமாக ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து சொல்லுகிறார், வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லி ஃபுலானின், அல்லாஹ்வின் சத்தியமாக இன்னாரை, இந்த மனிதரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்பதாக ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து சொல்லுகிறார். இப்ப ஏன் என்று சொன்னால், இப்ப அந்த இரண்டாவது மனிதர் பல தவறுகளை செய்த ஒரு ஆள் எடுத்துக்கங்களேன். உதாரணத்துக்கு கொலை செய்கிறார், விபச்சாரம் செய்கிறார், திருடுகிறார். மக்கள் எதையெல்லாம் பெரும் பெரும் பாவங்களாக பார்க்கிறார்களோ, மக்களுடைய கண்களுக்கு எதையெல்லாம் அருவருக்கத்தக்க செயலாக தெரிகிறதோ அப்படிப்பட்ட தவறையெல்லாம் செய்கிறார். எனவே இந்த மனிதரை பார்த்து உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்பதாக ஒரு மனிதர் சொன்னார் என்றால், சொல்றது புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு அப்துல் ரஹ்மான் அல்லது அப்துல்லா, இப்போ 2 நபர்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த அப்துல் ரஹ்மான் என்ற இந்த நபர் அப்துல்லா என்ற நபரை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். காரணம் என்ன? இப்ப அந்த அப்துல்லா என்ற நபர் பெரும் பெரும் பாவம் செய்யக்கூடிய நபராக இருக்கிறார். கொலை செய்கிறார், அதே நேரத்தில் விபச்சாரம் செய்கிறார், திருடுகிறார், வட்டி வாங்குகிறார். இப்படி மனிதர்கள் எதையெல்லாம் வெறுக்கிறார்கள் அது போன்ற தவறுகள் எல்லாம் செய்கிறார். இப்படிப்பட்ட நபரை பார்த்து ஒரு கட்டத்தில் அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்பதாக ஒரு மனிதர் அப்துல் ரஹ்மான் அந்த மனிதர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால், இப்ப இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹு தஆலா, நிச்சயமாக அல்லாஹ் சொல்லுவான், மன்ஸல்லதி யதஅல்லா அலைய அன்லா அக்ஃபிர லி ஃபுலானின், அதாவது இந்த மனிதரை, அதாவது அப்துல் ரஹ்மானை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று என்னின் மீது யாரு மறுப்பு தெரிவிக்கிறார்களோ, அல்லாஹ்வாகிய நான் மன்னிக்க மாட்டேன் என்று யார் மறுப்பு தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவானாம், ஃபஇன்னி கத் கஃபர்து லி ஃபுலானின், அந்த மனிதரை அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். வஅஹ்பத்து அமலக, அதே போன்று அந்த அப்துல்லா என்ற நபர் சொன்னார் அல்லவா, இந்த நபரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று, அந்த நபருடைய நன்மையை, அமலை அல்லாஹ் அளிக்க கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் அந்த நபரை பார்த்து சொல்லுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இப்படி ஒரு நிகழ்வை, ஒரு சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லுகிறார்கள். இப்ப இதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகள் என்ன என்பதை இமாம்கள் அழகாக எழுதுகிறார்கள். முதலாவது படிப்பினை, அல் கௌலு அலல்லாஹி தஆலா பிகைரி இல்மின், கல்வி இல்லாமல், இல்மு இல்லாமல், அல்லாஹு பத்தின ஞானங்கள், அறிவு இல்லாமல் அல்லாஹுவின் மீது சொல்லுவது என்பது, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற அந்த மனிதர், அதாவது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட ஞானம் இல்லாததால் தான் அவர் சொன்னாரு. அததான் இமாம்கள் சொல்றாங்க, அல்லாஹுடைய ஞானம், கல்வி இல்லாமல் அல்லாஹுவின் மீது சொல்லுவது என்பது அஅலமுல் கபாயிர், பாவங்களிலே மிக பெரும் பாவமாக இருக்கிறது என்பதாக இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் துஹ்பிது அமல சாஹிபிஹா, அப்படி சொல்லக்கூடிய நபர் இருக்கிறார் இல்லையா, அல்லாஹ்வுடைய கல்வி இல்லாமல், அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் அல்லாஹ்வுடைய விஷயத்தின் மீது சொல்லக்கூடிய நபரினுடைய அமல்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான் என்பதாக இமாம்கள் முதலாவது படிப்பினையாக சொல்லுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வினுடைய ஞானம் இல்லாமல் நாம் எதையும் பேசுவதற்கு நமக்கு உரிமை இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இரண்டாவது சொல்லுகிறார்கள், அல் ஹவுஃபு மின் சூஇல் ஹாத்திமா, அதே மாதிரி கடைசி முடிவு, இறுதி முடிவு கெட்ட முடிவாக இருப்பதை விட்டு நம்ம கவனமாக பயத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா ஃபகத் தகலல் ஆபித் அன்னார், அதாவது வணக்கசாலி ஆபிதாக இருக்கக்கூடியவன் நரகத்தில் நுழைவான். வ தகலல் ஆசி அல் ஜன்னா,
பாவம் செய்யக்கூடியவன் சொர்க்கத்தில் நுழைவான் என்பதாக இமாம்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்ப ஒரு ஆபிதாக இருக்கக்கூடிய நரகத்தில் செல்வதாக இருக்கட்டும், அல்லது ஆசியாக பாவம் செய்யக்கூடிய சொர்க்கத்தில் செல்வதாக இருக்கட்டும், இது இரண்டும் அல்லாஹ்வினுடைய கிருபையில் அவனுடைய கருணையில் தான் இருக்கிறது தவிர நாம் நன்மை செய்வதால் நாம் சொர்க்கம் போகிவிட முடியும் என்பதை நாம முடிவெடுத்துக் கொள்ள கூடாது என்பதற்காக தான் இமாம்கள் இதனுடைய விளக்கமாக நமக்கு கொடுக்கிறார்கள். அப்ப நமக்கு போதிக்கப்படுகிற இந்த தாலீமுடைய மஜ்லிஸ் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அவனுடைய இல்மு இல்லாமல் அவன் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்பது சொல்வதற்கு கூட நமக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இப்ப இரண்டாவது நிகழ்வு என்ன அப்படின்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கரசத் நம்லத்துன் நபியன் மினல் அன்பியா, நபிமார்களிலிருந்து ஒரு நபியை ஒரு எறும்பு கடித்து விடுகிறது. உடனே அந்த நபி என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களோடு இருக்கிறவர்களை அழைத்து இந்த எறும்பினுடைய கூடாரத்தை மொத்தமா, அந்த எறும்பை மொத்தமா என்ன பண்ணிருங்க, எரிச்சிடுங்க என்பதாக சொல்லுகிறார்கள். உடனே அந்த எறும்பினுடைய கூடாரங்கள் மொத்தமாக அடிக்கப்படுகிறது. பிறகு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வஹி அனுப்புகிறான். அந்த நபிக்கு என்ன சொல்லுகிறான் என்றால், ஒரே ஒரு எறும்பு கடித்ததின் காரணமாக அஹரக்த உம்மத்தன் மினல் உம்மமி துஸப்பிஹு, அதாவது தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஒரு உம்மத்தை, அதாவது ஒரு கூட்டத்தை மொத்தமாக நீங்கள் அழித்து விடுவீர்களா என்பதாக அல்லாஹ் ஒரு வஹி அனுப்பி அந்த நபிக்கு கேள்வியாக வைக்கிறான். இந்த நிகழ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள். இப்ப இந்த சம்பவத்தின் மூலியமாக கிடைக்கிற படிப்பினை என்ன அப்படின்னா, இமாம்கள் எழுதுறாங்க, அந்நஹியு அனில் கலபி கமா கலிப ஹாதன் நபி. இப்ப இந்த நபி கோபப்பட்டதை போல் கோபப்படுவதற்கு அனுமதி இல்லை, அது தடுக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள். ஏன் அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு எறும்பு கடித்ததற்கு ஒரு மொத்த எறும்புடைய அந்த கூட்டை மொத்தமாக அழித்து விட்டார்கள் அல்லவா, அப்படி ஒரு கோபம் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது, அது தடுக்கப்பட்டவை என்பதாக சொல்றாங்க. இரண்டாவது படிப்பினை என்ன அப்படின்னா, லா யஜூசு கத்லுன் நம்லு, அதே மாதிரி எறும்பை கொல்லுவது என்பது என்ன கிடையாது, ஜாயிஸ் கிடையாது, அது கூடாது என்பதாக சொல்லுகிறாங்க. கமாலா யஜூசு கத்லுல் ஹயவானாத், எப்படி உயிரினங்களை கொல்லுவது கூடாதோ அது போல என்ன பண்ணக்கூடாது, எறும்பை கொல்லுவதும் கூடாது. இல்லா சாயில், அது நோவினை தரக்கூடியதாக இருந்தா தவிர, அது உங்களை கடிச்சதா நோவினை பண்ணுது அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அதை அடிச்சு கொள்ளலாம். அது இல்லாம சம்பந்தம் இல்லாம காரணம் இல்லாமல் ஒரு உயிரினத்தை கொல்லுவது என்பது கூடாது என்பதாக சொல்லுகிறாங்க. கடைசியாக ஒரு படிப்பினை மட்டும் சொல்றாங்க, எறும்புகள் என்ன பண்ணுகிறது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல்லாஹ் அதை அறிவிச்சு சொல்றான், குர்ஆன்ல சொல்றான், வ இன்ன மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, அல்லாஹ்வை புகழ்வதை கொண்டு எல்லா விஷயங்களும், உயிரினம் தாவரவியல் எல்லாமே என்ன பண்ண அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடியதாக இருக்கிறது. வலாக்கில் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அவர்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹ்களை நீங்கள் விளங்க முடியாது, விளங்கக்கூடியவர்களாக இல்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் இஸ்ரால சொல்றான். இப்ப இப்படி இந்த சம்பவத்தின் மூலியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு இப்படி ஒரு 3 விதமான படிப்பினைகளை நாம் சொல்லி தருகிறார்கள். இப்ப கணித்திற்குரிய பட்ட ஆலிம்களே, நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்கிற வாய்ப்பினை அல்லாஹ் நம் அத்துணை பேருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய கல்வியை, ஞானங்களை முழுவதுமாக கேட்டு பயன்பெறுகிற நசீபை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.